தற்போது மாவட்ட பொருளாளர் காயாம்பு அவர்கள் பேச அழைக்கிறேன். அவர்களுக்கும் விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்க நடைபெற்றுக் கொண்ட கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று, உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்துக்கு நீங்க ஒரு தடவை வாக்களிங்க. இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். தூய குடிநீர் இலவசம். என் அப்பன் ஆத்தாலும் காலு கடுக்க அந்த வயக்காட்டில் உழைஞ்சு வயதான காலங்கள்ல தனக்கு முடியாத போது இந்த மண்ணில் தான் தொழில் செய்த இத்தனை ஆண்டுகளாக உழைச்சு சேமிச்சு வச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில கொட்டி, தனியார் மருத்துவமனை பார்க்கறதுக்கே அவனுக்கு உயிர் போயிருது. என் அன்பான மக்களே, அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களிச்ச இந்த மண்ணில் விவசாய சின்னம் மட்டும் வெற்றி பெற்றால் இந்த மண்ணை ஆக சிறந்த பூமியாக மாற்றுவோம். தமிழகம் முழுக்க பசுமை புரட்சி ஏற்படுத்துவோம். விவசாயத்துக்கு மட்டுமல்ல என் அன்பான மக்களே, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு திட்டம் ஒன்று இருக்கு. அத என் படிச்ச தங்கைமாறு இணையதளம் பயன்படுத்துறவங்க நீங்க அந்த வலையொலியில போய் பாருங்க. அதை இல்லாதவங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகத்தை நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரைவு கேட்டு வாங்குங்க. அதை படிச்சு பாருங்க. தத்துவம். அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த ஒரு முறை என் தம்பி தங்கைகள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்கள், என் உறவுகள் எல்லாரும் இந்த மண்ணில் நீங்க வாக்களிக்கணும். இந்த பாரதிய ஜனதா அரசு இந்த மண்ணில் மக்களை இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக, இந்துக்களாக, ஜாதிகளாக, பல்லர், மறவர், சேர்வார், கோளாறு, நாராறு இந்த மண்ணில் மாத்தி மாத்தி பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த அன்பான மக்களை அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறணும்.